ஃபர்ஸ்ட் சீனே வந்து பாலத்துல வந்து தாவாணிய புடுங்கிட்டானுங்க, ரவுடி என்ன துரத்துறானுங்க. பாவாடை ஜாக்கெட்டோட ஓடணும் அது. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஃபர்ஸ்ட் நான் தரவே அதுவும் ரொம்ப மாட்டேன். சின்ன பொண்ணா இருந்திருப்பீங்க சின்ன இல்லையா? பொண்ணு 15, 16 வயசு இருக்கும். ம், ம். தாவாணிய எடுத்துட்டாங்க டைரக்டர். ஓடுமா அப்படின்னாங்க. நடிகன் ஒர்க் பண்ணும்போது வந்து நிறைய கேர்ள்ஸ் போயிருந்தாங்க. அதுலதான் கூட்டத்தோட கூட்டமா தான் நானும் போயிருந்தேன். அவர்கிட்ட எல்லாம் ஒர்க் பண்றோம்னா ரொம்ப கஷ்டம். பயங்கரமா திட்டுவாரு. காலைல நம்ம போய் ஒரு குட் மார்னிங் சொன்னா கூட, நான் உன்னை கேட்கலையே குட் மார்னிங். முதல்ல போய் என்ன டைலாக் இருக்கு பாருப்போ. நான் ஹீரோயினா பண்ணேன். எனக்கு பேரா நடிக்கிறவரோட அக்கா கேரக்டர் தான் சில்க் சுமிதா பண்ணாங்க. அவங்களோட எல்லாம் நிறைய டிராவல் பண்ணிட்டேன். அவங்க கொஞ்சம் பல்கியா இருப்பாங்க. குண்டா இருந்தாலும் ஒரு குண்டுலயும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருப்பாங்க. எனக்கு அவங்கள மாதிரி உடம்பு வரணும் அப்படின்லாம் ஒரு ஆசை. நான் ஒல்லியா இருப்பேன் குச்சி மாதிரி. அவங்கள்ட்ட போய் கேட்பேன், குண்டா ஒண்ணு என்ன மேம் பண்றது? எனக்கு அப்பெல்லாம் வந்து விஜய்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் நடிக்க வந்த டைம்ல அப்பதான் இவருதான் விஜய்ன்னு சொல்லிட்டு அவங்க பையனுக்கு பண்ணாரு. ஆனா உண்மையாவே அப்ப வந்து அவ்வளவு அழகு இல்லை விஜய். நான் அழகா கலரா நல்லா இருந்தேன். அவரு கருப்பா ஒரு மாதிரி ஃபங்கு முடி, கழுத்தெல்லாம் கணுங்கரே இல்லை. கை கொடுத்தாரு, கையெல்லாம் ஒரு மாதிரி ஸ்வெட்டிங்கா இருந்தது. இவருக்கு பேராட்டு. இன்னைக்கு நாம யார பார்க்க போறோம் அப்படின்னா 90ஸ்ல வந்து ஒரு டாப்பஸ் ஹீரோயினா இருந்தவங்க பாலாம்பிகை மேம். அவங்கள தான் பார்க்க போறோம். வாங்க அவங்க கூட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம். ஸோ சினிமா வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் அப்படியே பேசிட்டு நிறைய கேள்விகள் உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ எப்படி மேம் அந்த சினிமா இண்டஸ்ட்ரி அந்த 90ஸ்ல எல்லாம் வந்து சினிமால வந்து கேர்ள்ஸ் நடிக்கிறதுன்றது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை இல்லையா? ஸோ நீங்க அப்போ அந்த சினிமாக்குள்ள என்டர் ஆகும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்ல, நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அப்பா வந்து ஃபீல்டுல இருந்தாரு. சோ ஃபர்ஸ்ட் படம் வந்து பாலம்னு முரளி ஹீரோவா பண்ணாரு. அப்ப நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன். பேக் தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன். அப்ப வந்து அப்பாவோட ஃப்ரெண்டு அதுல மேனேஜரா ஒர்க் பண்ணாங்க. சோ கேட்டாங்க, இந்த மாதிரி முரளிக்கு சிஸ்டர் கேரக்டர் ஒண்ணு இருக்கு, கொஞ்சம் சின்ன பொண்ணா நல்லா கியூட்டா இருக்கணும் அப்படின்னு செலெக்ஷனுக்கு போனேன். அப்பெல்லாம் வந்து செலெக்ஷன் எப்படின்னா வந்து போட்டோ எடுத்துட்டு நம்ம இதுக்குன்னு ஒரு போட்டோ எடுப்போம். போட்டோ எடுத்துட்டு தான் ஆபீஸ்க்கு போவாங்க. அந்த மாதிரி போன அன்னைக்கே வந்து நான் செலக்ட் ஆயிட்டேன். ஆனா நடிப்புனா என்னன்னு தெரியாது, கேமரானா என்னன்னு தெரியாது. போட்டோ எடுத்தாங்கல்ல எனக்கு ஃபர்ஸ்ட், அதுதான் கேமரா. அப்புறம் தான் முரளி படத்துல பாலம்ல நான் சிஸ்டர் கேரக்டர் பண்ணேன். பட் அந்த படத்துல என்ன ஒரு விஷயம்னா, முரளிவை சொல்லவே வேண்டாம். ஒரு டாப்பஸ்ட் செம்ம ஹீரோ அவரு. அது இல்லாம ரொம்ப ஒரு கேஷுவலா பழகுவாரு. ரொம்ப நல்ல கேரக்டர், தங்கமான ஒரு குணம். ஃபர்ஸ்ட் சீனே வந்து பாலத்துல வந்து தாவாணிய புடுங்கிட்டானுங்க, ரவுடி என்ன துரத்துறானுங்க. பாவாடை ஜாக்கெட்டோட ஓடணும் அது. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஃபர்ஸ்ட் நான் தரவே மாட்டேன். சின்ன பொண்ணா இருந்திருப்பீங்க. சின்ன பொண்ணு 15, 16 வயசு இருக்கும். தாவாணிய எடுத்துட்டாங்க டைரக்டர். ஓடுமா அப்படின்னாங்க. ஐயோ, எனக்கு சின்ன பொண்ணா இருந்திருப்பீங்க. அந்த ஷை ஃபீல் இருந்திருக்கும். இருக்கும்ல. அந்த நேரத்துல ஒண்ணுமே புரியல. ஐயோ, நான் தான் கொடுக்கவே மாட்டேன், கொடுக்க மாட்டேன். ஒண்ணும் இல்லடா, அது நடிப்பு தானே, நீ சும்மா வா, அதுக்கப்புறம் முரளி வந்துருவாரு, அவ்வளவுதான், ஒரு சின்ன பிட்டு தான் சொல்லி அப்புறம் என்ன அதுல நடிக்க வச்சாங்க. நடிப்புனா என்ன ஒண்ணும் தெரியாது. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நடிக்க கத்துக்கிட்டேன். அந்த படத்துல நம்பியார்லாம் இருப்பாரு, பழைய ஆக்டர் நம்பியார் சார். கண்டிப்பா தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. இவ்வளவு பெரிய ஆள். அவரோட நான் ஒரு 3-4 படம் ஒர்க் பண்ணிட்டேன். ஒரு தங்கமான ஒரு லெஜெண்ட் நம்பியார் சார். கண்டிப்பா அவர்கிட்ட தான் போய் உட்கார்ந்துட்டு பேசிட்டே இருப்பேன். இப்படி இருக்கணும், அப்படி நடிக்கணும், இப்படி பேசணும், எல்லாமே அவரும் நிறைய சொல்லி கொடுப்பாரு. எப்படி ஃபர்ஸ்ட் படத்துலயே வந்து கண்ணு தெரியாத ஒரு ரோல் எப்படி அக்செப்ட் பண்ணீங்க? ஏங்க ஃபர்ஸ்ட் படம் நடிக்கிற ஒரு ஹீரோயின் ரோல் கொடுக்கலாம், இல்ல வேற ஏதாவது கதாபாத்திரம் கொடுக்கலாம், கண்ணு தெரியாததான் கொடுக்கணும் அப்படிலாம் யோசிச்சீங்களா? எப்படி இருக்கும் பாரு. ஃபர்ஸ்ட் படத்துலயே கண்ணும் தெரியாம அப்படியே போனோம். என்ன யோசிச்சீங்க அப்போ? அதான் சொல்லி கொடுத்தாரு டைரக்டர், வந்து நல்லா சொல்லி கொடுத்தாரு. அது அப்படியே பிக்கப் பண்ணிட்டேன். முரளி சாரும் வந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு. கண்ணு தெரியுது ஆனா தெரியக்கூடாது அப்படிம்பாரு. அதெல்லாம் வந்து நல்லா வாட்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் இன்ட்ரெஸ்ட்ன்றது வர ஆரம்பிச்சது. நடிக்கணும், நல்லா நம்ம பெருசா வரணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து யாருக்குமே ஒரு முதல் படத்துல ஒண்ணுமே யாருக்குமே தெரியாது இல்லையா, நடிக்க வரும்போது தெரியாது.
அதுக்கப்புறம் நம்மளுக்கு சர்வீஸ் ஆயிடும். ம். ஓகே இதுதானா, பழகிடும். இவ்வளவுதானா ம். கேமரா, இவ்வளவுதான் டயலாக்கா ஆ. அப்படின்ட்டு. இப்ப ஒரு படம் நடிச்சு அத நான் ஸ்கிரீன்ல பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சந்தோஷம். ஐயோ! இது மாரி இன்னும் நம்ம நெறைய நடிக்கணும். ஓகே. நெறைய படங்கள் இன்னும் கூட நடிச்சிருக்கலாமோ! அப்படின்லாம் வந்து கண்டிப்பா. தோணும்ல. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் படம்ன்றப்ப கண்டிப்பா நமக்கே தோணும். இன்னும் கொஞ்சம் ம். ஃபுல்ஃபில் பண்ணலாம், நெறைய பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமா வந்து நெறைய சிஸ்டர் ரோல் பண்ணியிருக்கீங்க. அடுத்ததுமே வந்து ஒரு சிஸ்டர் ரோல் தான் கிடைச்சது ஆமா. இல்லையா? ஸோ எப்போ வந்து ஆக்டிங் பண்ணலாம், ஓகே கதாநாயகியா பண்ணலான்னு களத்துல இறங்குனீங்க? இல்ல ஃபர்ஸ்ட் படம் நடிச்ச உடனே எனக்கு கதாநாயகியா நடிக்கணும்னு ஆசை வந்துச்சு. ஓகே, ஓகே. ஆனா, அந்த பாலம் படத்துல முரளிக்கு பேரே கிடையாது. ம். சிஸ்டரு, பிரதர் இவ்வளவுதான் அந்த கதையே. ஓகே, ஓகே. ஆம், அதுக்கப்புறம் வந்து நடிகன் பண்ணேன். ம். நடிகன் அதான் ஆமா. செலக்ஷனுக்கு போனேன். என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. அதுல தான் இன்னும் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். ம். டைரக்ஷன் எப்படி எப்படி வந்து நம்மளுக்கு சொல்லிக் குடுக்குறாங்க, எப்படி பண்ணணும் அப்படின்றது. ம். அதுலயும் மனோரமா இருக்காங்க. கண்டிப்பா. பி. வாசு சார் பெரிய டைரக்டரு. ஆமா. ம்ஹ்ம். நெறைய பேரோட ஒர்க் பண்ணதுல ஒரு சந்தோஷம். நடிகன் ஒர்க் பண்ணும்போது வந்து நெறைய கேர்ல்ஸ் போயிருந்தாங்க. அதுல தான் கூட்டத்தோட கூட்டமா தான் நானும் போயிருந்தேன். ஓகே. இந்த மாரி ஒரு படம் செலக்ட் ம். பண்றாங்க. பி. வாசுலாம் அப்புறம் பெரிய ஃபேமஸ் அப்படின்னு. அவரும் அவ்வளோ ஒண்ணும் அதுக்கப்புறம் தான் சின்ன தம்பிக்கு அப்புறம் ஆமாமா. தான் சார் ரொம்ப ஃபேமஸ். பட் அவர்கிட்டலாம் ஒர்க் பண்றோம்னா ரொம்ப கஷ்டம். ஓஹோ! ஐய்யய்யோ! திட்டி திட்டு வாங்கியிருக்கீங்களா? பயங்கரமா திட்டுவாரு. சொல்லும்போதே தெரியுது. பயங்கரமா திட்டுவாரு. ஓ! காலைல நம்ம போய் ஒரு குட் மார்னிங் சொன்னா கூட, "நான் உன்ன கேட்கலையே குட் மார்னிங். ஆ. முதல்ல போய் என்ன டயலாக்ன்னு போய் பாரு போ" அப்படிம்பாரு. குட் மார்னிங்க ஓரமா சின்ன வச்சுட்டு. பொண்ணு தானே வேற. நல்லா திட்டுவாங்க. நானும் மண்டைய ஆன்னு ம். ஆட்டிட்டு, ம். போய் முதல்ல ஃபர்ஸ்ட் வேலை வந்தோனே சாப்ட்டுருவேன் நானு. பிரேக்ஃபாஸ்ட் டயலாக்லாம் அப்புறம் சாப்ட்டுருவேன். தான். சாப்பாடு தான் ஃபர்ஸ்ட்டு. சூப்பர். அப்படி கூட ஒரு பிட்ல நான் இல்ல. ஒரு சாங்ல ம். எடுக்கும்போது நான் இல்ல. ம். என்னமோ குறையுதேடா! ஏன்டா அந்த பாலாம்பிகா எங்கடா? நான் போய் சினிமா சாப்பிட்டுட்டு இருக்கேன் நானு. கூப்பிடுறாங்க. ம். மேடம் உங்களுக்காக வெயிட்டிங் கூப்பிட்டுட்டு இருக்காரு டைரக்டர்ன்ட்டு. எங்க ஓகே. போன? சார் சாப்பிட்டுட்டு இருந்தேன் சார். முதல்ல அந்த வேலைய வந்தவுடனே முடிச்சுட்டியா நீ? முதல்ல போய் என்ன டயலாக் போய் பாரு போ அப்படின்னு திட்டுவாரு. ம். ம். ரொம்ப ஒரு அவர்கிட்டலாம் ஒர்க் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டம். ஓகே. ஆனா, ம். அவர்கிட்டலாம் ஒர்க் பண்ணதுனால தான் நம்மளுக்கு இப்ப ஈஸியா இருக்கு. ஓகே, ஓகே, ஓகே. ஒர்க்னா என்ன? நம்ம எப்படி ம். டயலாக்க வந்து ஃபாலோ பண்ணணும்? ம். எவ்வளோ அப்சர்வ் பண்ணணும்ன்றதெல்லாம் அந்த மாரி ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம நெறைய கத்துக்க வேண்டியது இருக்கும். சூப்பர், சூப்பர், சூப்பர். கத்துக்கலாம். அது ஒரு பெரிய ம். விஷயம். பெரிய டைரக்டர். கண்டிப்பா, கண்டிப்பா. அதுக்கப்புறமா எந்த மூவில வந்து கதாநாயகியா பண்ண ஆரம்பிச்சீங்க? ஃபர்ஸ்ட் வந்து என்னாசி தங்கச்சி. ஓகே. ஆனா நான் ஹீரோயினா பண்ணது தம்பிக்கு ஒரு பாட்டுல. தம்பிக்கு ஒரு தம்பிக்கு பாட்டு. ஒரு பாட்டு வந்து நடிகனுக்கு அடுத்த படம். ஓகே. அதுல கேமராமேன் வந்து அசோக் குமார். அவர் ம். பெரிய கேமராமேன் அவரு. ஓகே, ஓகே. அவர் மாரி ஒரு அழகா யாருமே காட்ட முடியாது. ஓ! இவ்ளோ அழகா தம்பிக்கு ஒரு பாட்டு நீங்க போட்டீங்கன்னா தெரியும் அந்த ம். சாங்லலாம். ம். என்ன அவ்ளோ அழகா காட்டுவாரு. காலையில 5:30 மணிக்கு ஷாட் எடுப்பாரு. ஓ! அந்த நிலா, அந்த நிலாவோட அந்த வெளிச்சத்துல நம்ம ஃபேஸோட ஷேடோ ஓகே, ஓகே. அழகா என்ன இவ்ளோ அழகாலாம் காட்ட முடியுமான்றது அந்த கேமரா ஆமா. பார்த்தா, ஓ! நம்மளா அது இவ்ளோ அழகா இருக்கோம் அப்படிதான் தோணும். அதே மாரி அவர் ஆ. படத்துல ஃபுல்லா சில்க் சுமிதா இருப்பாங்க. ஓ! மேம் சில்க் சூப்பர், சுமிதா சூப்பர். மேடம் இல்லாம படமும் இல்ல. நான் நடிச்ச தம்பிக்கு ஒரு பாட்டுலயும் அவங்க தான் மெயின் கேரக்டர். வாவ்! நான் ஹீரோயினா பண்ணேன். ம். எனக்கு பேரா நடிக்கிறவரோட அக்கா கேரக்டர் தான் சில்க் சுமிதா சில்க் மேம். பண்ணாங்க. ம். அவங்களோடலாம் நெறைய டிராவல் பண்ணிட்டேன். சில்க் மேம் கூட. நல்லா பேசுவாங்க. நல்ல ஓகே. ஜாலி கேரக்டரு. பட் பட் பார்க்க உங்களுக்கு ஹெட்வெட் மாதிரி இருக்கும். ஆனா ஓகே, ஓகே. ஹெட்வெட்டே இல்ல. ரொம்ப ம். சாஃப்ட்டா இருப்பாங்க. நெறைய பசங்களோட ஆமா. மனசுல இப்பவும் தனி இடம் இருக்கு சில்க் மேம்க்கு. அழகி. சொல்ல கண்டிப்பா, கொஞ்ச கண்டிப்பா. நேரம் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன் அவங்கள. நான் ரொம்ப சின்ன பொண்ணா ஆ. இருந்தாலும் அவங்களையே பார்த்துட்டு இருப்பேன். ம். அவங்க கொஞ்சம் பல்கியா இருப்பாங்க. குண்டா ம். இருந்தாலும் ஒரு குண்டுலயும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருப்பாங்க. ஓகே, ஓகே. எனக்கு அவங்கள மாரி இல்ல அவங்க உடம்பு வரணும் அப்படின்லாம் ஒரு ம். ஆசை. ஓகே, ஓகே. நான் ஒல்லியா இருப்பேன் குச்சி மாரி. ஆ. அவங்ககிட்ட போய் கேட்பேன். குண்டாவணும்னா என்ன மேம் பண்றது? நெறைய சாப்பிடு அப்படின்னுவாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்க அப்டின்னா, சில்க் மேம் வந்து ஃபுல்லுமே வந்து கிளாமர் அந்த மாதிரி போயிட்டாங்க இல்லையா? ஸோ அவங்கள வந்து யாராவது தப்பா பேசியோ, இல்ல அத பத்தி வருத்தப்பட்டோ என்னைக்காவது உங்ககிட்ட பேசியிருக்காங்களா? அது அவங்க அப்படி எப்படி தெரியுமா பேசுவாங்க? என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாரும் என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ம். அதெல்லாம் மைண்ட்லயே எடுத்துக்காத. ஓகே, ஓகே. உனக்கு என்ன அச்சீவ்மென்ட்? நீ எத ம். நோக்கி போற? நீ சாதிக்கணும்னு விரும்புனீன்னா, எத பத்தி திங்க் பண்ணக்கூடாது. ஓகே, அதே ஓகே. தான் விஜயகாந்த் சாரும் சொன்னாரு. சூப்பர். அதாவது அக்கம் பக்கத்துல என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா, ம். நம்ம வேலை தான் கெட்டு போகும். ஓகே. அவங்க சொல்றதும் அதான். சில்க் சிமிதா மேம் நெறைய சொல்லுவாங்க.
அசிங்கமா இருக்க, இப்படி நடிக்கிற, அப்படி நடிக்கிற. அவங்க ஃபீல் பட் பண்ணதே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க பேரை சொல்றோமா இல்லையா? ஆமா, ஆமா. சில்க் கண்டிப்பா. சுமிதா அப்படின்னா வேற யாருமே இல்ல. அவங்க ஆமா. ஒரே ஆள் தான். கண்டிப்பா, கண்டிப்பா. அப்ப அந்த பேர் வாங்கியிருக்காங்கன்னா, அவங்க எவ்வளவு போராட்டத்த சந்திச்சிருப்பாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அதனால அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க, "எத பத்தி திங்க் பண்ணாத, ஓடிக்கிட்டே இரு" அப்படிம்பாங்க. எல்லாம் சூப்பர், வந்து சூப்பர். நெறைய விஷயங்கள் நம்ம அத அவங்க இடத்துல கேட்கணும். ம். கேட்டா தான் தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில சக்சஸ் ஆகறதுக்கு என்னென்ன என்ன வழி வழிகள் இருக்குது. இருக்கு ம். அப்படின்றதெல்லாம். புரியுது. ம். விஜய் சார் வந்து கருப்பா இருந்தாரு. அவர் கூட நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப விஜய் சார் பார்த்தா அது ஃபீல் பண்ணுவாரா என்னன்னு தெரியல. அப்ப நீங்க அந்த வாய்ப்ப மிஸ் பண்ணத நினைச்சு இப்ப ஃபீல் பண்றீங்களா? நெறைய ஃபீல் பண்றேன். ஏன்னா இனி வந்து விஜய் சார் கூட நடிக்கணும்னு நெனச்சாலும் முடியாது. இல்ல தாட்டுன்னு இல்ல. ம். எனக்கு அப்பல்லாம் வந்து விஜய்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது அப்போ. ம். நான் நடிக்க வந்த டைம்ல நான் 90ல வந்தேன் இல்லையா ம். ஃபீல்டுக்கு. அப்ப விஜயும் அப்பதான் என்டர் ஆகுறாரு. ம். எனக்கு என்னன்னா பாலச்சந்தர், பாரதி ராஜா, டி. ம். ராஜேந்தர், எஸ். ஏ. சந்திரசேகர் இவங்க படத்துலலாம் நடிக்கணும்னு ஒரு நடிக்கணும். வெறி, ம். ஒரு ஆசை. டெய்லி காலைல ஆனா அவங்கவங்க அவங்க ஸ்டுடியோக்கெல்லாம் போயிட்டு நான் ஃபோட்டோ எடுத்துட்டு ஓகே, ஓகே. போய் பார்த்துட்டு வருவோம். ம். ம். நானும் அப்பாவும் போய் பார்த்துட்டு வருவோம். ஸோ அப்படி போயிட்டு இருக்கிற நேரம் தான் எஸ். ஏ. சந்திரசேகர் வந்து அவங்க பையன வச்சுட்டு ஒரு படம் எடுக்குறாரு. ம். ஹீரோயின் செலக்ஷன் நடந்துட்டு இருக்குன்னாங்க. அப்போ எனக்கு ஒரு மீடியேட்டர் தான் சொன்னாரு. இந்த மாரி ஓகே. நடந்துட்டு இருக்குமா, நீங்க போய் பாருங்கன்னாரு. போம்போது ஆஃப் சாரில போயிடுமா, பாவாடை தாவாணி தான் கட்டிட்டு வர சொன்னாங்கன்னு. நான் அதே மாரி பட்டு பாவாடை, பட்டு ஜாக்கெட்டு, ஹாஃப் தாவாணி சாரி போட்டுட்டு போட்டு. தான் செலக்ஷனுக்கு போனேன். போனோனே என்ன செலக்ட் பண்ணாரு. சூப்பர். அப்பதான் இவரு தான் விஜய்ன்னு சொல்லிட்டு அவங்க பையன விஜய் சார் கூப்பிட்டு வராரு. இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஆனா உண்மையாவே அப்ப வந்து அவ்ளோ அழகு இல்ல விஜய். ம். ரொம்ப ஃபேரு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகே. நான் அழகா கலரா நல்லா இருந்தேன். அவரு கருப்பா ஒரு மாரி ஃபங்க் முடி, ம். கழுத்தெல்லாம் கணுங்கரையில. கை குடுத்தாரு. கையெல்லாம் ஒரு மாரி ஸ்வெட்டிங்கா இருந்தது. ஒருவேளை ம். ஜிம்முக்கு போயிட்டு வந்தாரோ தெரியல. ஓகே. ஸ்வெட்டிங்கா தான் இருந்துச்சு. இவர் தான் என்னோட சன்னு விஜய். உங்களுக்கு பேர் தான் பண்றீங்கன்னாரு. ஓ! ஹலோ! அப்படின்னு அவ்வளோதான் நானு. சொல்லிட்டு உட்காந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தோனே சொன்னேன் நானு. என்னம்மா பாப்பா என்னப்பா இப்படி இருக்காரு? இவருக்கு பேரா நானேன்ட்டு. எஸ்.ஏ. சந்திரசேகர் படம் வருது அப்படின்னு. அந்த மாதிரி வந்து ஆக்சுவலா விஜய் அப்ப அவ்வளோ இன்னும் ஒரு இல்ல மாரி ஆக்சுவலி முகமும் ஒன்னும் கரெக்ட் அழகில்ல. தான். டொக்கு இந்த ஃபேஸு. பட் ஆனா ஒரு பெரிய டைரக்டர், அவரோட பையன் ஆ வராரு அப்டின்னா, ஃபீல்டுல வந்து கண்டிப்பா சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லையா? சோ அப்படி யோசிச்சிருந்திருக்கலாம்ல நீங்க? யோசிச்சிருந்திருக்கலாம். ம். பிராப்தம் இல்ல. அதான் ஒரு வேளை பிராப்தம் இல்லையா என்னமோ! அதுக்கப்புறம் தான் திங்க் பண்ணேன். ம். ஓஹோ! பண்ணியிருக்கலாமே சரி ஓகே. அப்படின்னு. அப்ப வந்து விட்டுட்டீங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நாள் கழிச்சு விஜய் சார் நெறைய படங்கள் பண்ணாரு. அப்பவாது யோசிச்சிருக்கீங்களா? இல்ல யோசிச்சிருக்கேன். நான் ம். வந்து அதுக்கப்புறம் 2001க்கு அப்புறம் நான் நடிக்கவே இல்ல. ஓகே, ஓகே. 2013ல தான் ரீஎன்ட்ரி வந்தேன். ம். ஸோ அப்ப வந்த உடனே சீரியல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஓகே. கிட்டத்தட்ட படங்கள் 10 இயர்ஸ் வந்து சினிமா விட்டே ஆமா. போயிட்டீங்க. எனக்கு ஓகே. அப்போ படங்களோட கான்டாக்ட் இல்ல. ம். மேனேஜரு, டைரக்டர் எங்க பி. வாசு சார் இல்ல. ஓகே. அப்பல்லாம் ஃபீல்ட்ல இல்ல அவரு. ம். அப்புறம் தான் சந்திரமுகி பண்ண டைம்னு நெனைக்கிறேன். நான் ஓகே. அதுக்கெல்லாம் அப்புறம் தான் ரீஎன்ட்ரி வந்தேன். ஸோ எனக்கு யார கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியல. அப்புறம் பாபுஸ்ன்னு ஒரு அண்ணன் இருக்காரு. ஓகே. நீங்க நெறைய சீரியல் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அப்பா ஒரு மேனேஜர் அவரு. அவர வந்து நான் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் போகும்போது பார்த்தேன் அவர. ஓகே. அப்போ "அண்ணா நான் அந்த மாரி ரீஎன்ட்ரி வரலான்னு இருக்கேன்ண்ணா. எனக்கு யாரையும் தெரியல." அப்படின்னோன அவரு ஒரு 10 மேனேஜர் நம்பர் எழுதி குடுத்தாரு. ஓகே, ஓகே. கான்டாக்ட் பண்ணி பேசு, பண்ணு அப்படின்ட்டு. கடைசில பார்த்தா எல்லாரும் சீரியல் டைரக்டர்ஸ், ஓ! சீரியல் மேனேஜர்ஸ். ஸோ நான் கான்டாக்ட் பண்ணேன். இந்த மாரி படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னோன, ஓகேன்னு சொல்லிட்டு சீரியல் வந்தது எனக்கு. ஓகே. அப்படியே சீரியல் பண்ணணுமா அப்படின்னு யோசனை வந்துச்சு. ஏன்னா சரி அந்த இப்படியே தாட் உட்கார்ந்துட்டு இருக்கு. இருந்திருக்கும். ம். சினிமால பண்ணோம், பிக் ஸ்கிரீன் ஹீரோயினா பண்ணிட்டு திரும்ப சீரியல். அப்படின்னு தோணுச்சு. ம். ஆனா வந்து படங்கள் கான்டாக்ட் இல்லல்ல. ஸோ ஓகே, ஓகே. சீரியலாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு. அப்புறம் தான் சீரியல் நெறைய பண்ண ஆரம்பிச்சேன் நானு. ஓகே, நெறைய ஓகே. நாதஸ்வரம், பிரியமானவள், அக்னி பறவைகள், வ அப்புறம் என்னது பாசப்பறவைகள் நெறைய சீரியல் பண்ணேன். கிட்டத்தட்ட 40 சீரியல் பண்ணேன். ஓகே, ஓகே. அதுல ரொம்ப பேசப்பட்டது நாதஸ்வரம்ல பயங்கர வில்லி. நெகட்டிவ் ரோல் பண்ணேன் நானு. ஓகே, ஓகே. எனக்கு தெரியாது. நான் நெகட்டிவ் நடிப்பேனான்னு எனக்கு தெரியல. ஓ! அப்போ நான் திருமுருகன் சார்ட்ட போய் பண்ணி கேட்கும்போது, "இது என்ன கேரக்டர்ன்னா?" நெகட்டிவ்னாரு. சார் நான் ரொம்ப ஹைட்டும் கம்மி. ஹீரோயினா வேற ஆ நடிச்சிருக்கேன். என்ன போய் வில்லியா நடிக்க என் சொல்றீங்களே! ஃபேஸ்க்கு எப்படி சார் நான் ம். சிரிச்சுட்டே இருப்பேன். ம், ம். எனக்கு எப்படி சார் செட் ஆகும்ன்னு. ஒண்ணுமே இல்ல. அழகா பட்டு புடவ கட்டிட்டு வரீங்க. அப்படி சிங்கிள் ஃப்ளீஸ் பிடிக்கிறீங்க. தூக்குடா! இவ்வளதான். இத சொல்லுங்கன்னாரு. அதே மாரி சொன்னேன். இவ்வளதான் மேடம். ஓகே. கரெக்ட்டா நீங்க செட் ஆயிட்டீங்கன்னாரு. சாருக்கு எங்கேயோ ஸ்பார்க் அடிச்சிருக்கு.
ஓகே, ரைட். ஆமா. இல்ல உண்மையிலேயே ம். அருமையான டைரக்டர் அ. திருமுருகன் சார்லாம் வந்து, அவரு எனக்கு ஏன் வாய்ப்பு குடுத்தாரு அப்படின்றது அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. நானும் காரைக்குடி, அவரும் காரைக்குடி. சொந்த ஓ! ஊரு. சூப்பர். அவரு என்ன பார்த்தோனே சொன்னாரு, ம். "என்ன மேடம் நீங்க காரைக்குடியாமே?" "ஆமா சார்" அப்படின்னேன். "நானும் காரைக்குடி தான். ஊற வச்சு ஆனா எப்படியே ஆ வாய்ப்பு. நீங்க ஏதோ ஹிந்தி, தெலுங்கு மாரி இருந்தீங்களேன்ட்டு." ம். சொன்னாரு என்கிட்ட நார்த் ஃபேஸ் இந்தியன் மாதிரி பார்த்தோனே. இருந்தா. ஓகே, ஓகே. இல்ல சார் எங்க அம்மா மலையாளம். ம். அப்பா வந்து காரைக்குடி சார். அதனால ஒரு வேள ஃபேஸ் இப்படி இருக்கும் போல இருக்குன்னு. அப்புறமா அந்த ஒரு பற்று நம்ம ஊர் பொண்ணு அப்படின்றது ஒண்ணு. சரி ரீஎன்ட்ரி வந்திருக்காங்க. நல்ல ஒரு வாய்ப்ப குடுப்போம்ன்ட்டு அதுல ஒரு பெரிய ரோல் ஓகே. குடுத்தாரு எனக்கு. நெறைய அப்படியே சீரியல்லயே போயிட்டீங்க இல்லையா? அதுக்கப்புறமா அந்த பீரியட்லயுமே வந்து சினிமா கான்டாக்ட்ஸ் கிடைக்கலையா? இல்ல பண்ணனே. ஓகே. எனக்கு வாய்த்த அடிமைகள் பண்ணேன். ஜெய் மூவி. படத்துல மதர் கேரக்டர் பண்ணேன். ஓகே, ஓகே. அண்ணனுக்கு ஜே பண்ணேன். ம். அட்டகத்தி தினேஷ் படத்துல மஹிமாக்கு அம்மா, ஹீரோயினுக்கு சூப்பர், அம்மாவா சூப்பர். பண்ணேன். ம். பட் நான் ரீஎன்ட்ரி வந்த உடனே சொல்லிட்டேன். எனக்கு ம். மதர் கேரக்டர் குடுங்க. இந்த ம். அக்கா, அண்ணி எதுவுமே எனக்கு வேண்டாம். மதரா ம். குடுங்க நான் பண்றேன் அப்படின்னு. ஏன்னா, அக்கா, அண்ணிலாம் ரொம்ப டிராவல் ஆகாது. ம். எனக்கு தெரியும். மதர் ஓகே எனக்கு செட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. மதரே சீரியல். குடுங்க. ஓகே, எனக்கும் ஓகே. 2 குழந்தை இருக்கு. தெரிஞ்சிரும்ல நம்மளுக்கு இதுதான் சூட் ஆகுன்றது. ஸோ ம். அம்மா குடுங்கன்னு சொல்லிட்டு நானே கேட்டு வாங்கி பண்ணது தான் மதர் கேரக்டர். சூப்பர், ஸோ சூப்பர். அதுல தான் சக்சஸ் ஆச்சுன்னு நெனைக்கிறேன் நானு. ஓகே மேம். இப்போ வந்து அந்த இன் பிட்வீன் இப்போ பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவ தொறந்தாலே. சினிமானாலே அட்ஜஸ்ட்மென்ட் அப்டின்ற ஒரு பார்ட் ஆஃப் டாக் போயிட்டே இருக்குது. நீங்க ஆனா வந்து ஒரு இடத்துல பேசும்போது சொல்லியிருந்தீங்க, இல்ல விஜய், அஜித் படத்துல அப்போ நடிக்கிறதுக்கு வந்து நெறைய அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதெல்லாம் இருந்தது. ஸோ அதனால நெறைய பட வாய்ப்புகள் மிஸ் ஆயிடுச்சு அப்டின்னு சொல்லியிருந்தீங்க.